அறிவில்லாத முட்டா பையன் குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தமிழன் குஜராத்திய உத்தரப்பிரதேசத்தை அடிக்கிறானா? அடிப்பதில் இல்லை. அப்போ உனக்கு இந்த தெகிரியும் இந்த மயிரையும் உனக்குலாம் யாரா கொடுத்தது? இப்போ நீங்க தமிழ்னு பேசுற இந்த தமிழை ஊட்டி வளர்த்தவர் சீமானந்தன். உங்களுக்கு கடந்த காலத்துல நான் சீமானந்தன் கூட தான் பயணிச்சிருக்கீங்க. அவரை பற்றிய உங்கள் கருத்து? அவரை பற்றி நம்மளுடைய கருத்து அண்ணன் மிகச்சிறந்த ஆக சிறந்த ஒரு கள போராளி. அண்ணன் அனைத்து தமிழ் தேசியவாதிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும். கஞ்சா போதையில் 2 வடமாநிலத்துக்கார நாய்கள், பேய்கள், பிசாசுகள், எரும மாடுகள், படிப்பறிவு இல்லாத முட்டா பயல்கள் வீட்டுக்குள்ளே சென்று நாங்கள் வடமாநிலத்துக்காரனை இந்தி வெளியேறு வடமாநிலத்துக்காரனை வெளியேறு, விரட்டி அடிப்போம் இந்திக்காரனை விரட்டி அடிப்போம், வாழ வைப்போம் தமிழனை வாழ வைப்போம், ஆள வைப்போம் தமிழனையே ஆள வைப்போம். பெருநெருப்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வெடிப்புற பேசு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் ஆளுமை யார்? தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் மற்றும் உணவகங்களில் தமிழில் பெயர் பலகை இல்லை என்றால் முதல் ஆளாக களத்திற்கு சென்று அந்த பெயர் பலகைகளை அடித்து உடைத்து அந்த உரிமையாளரை அழைத்து இனி தமிழில்தான் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற ஜனநாயக எழுச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் EK சிலம்பரசன் அவர்கள் தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். பெருநெருப்பு சேனலுக்கு ஜனநாயக எழுச்சி கழகத்தினுடைய சார்பாக அனைத்து என் தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்போ கொஞ்ச காலமா நம்ம இணையத்துல பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அதிகமா பதிவிடுற காணொலின்னு பார்த்தாவே இந்த வட மாநிலத்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய உணவகங்கள்ல போயிட்டு அந்த பெயர் பலகை அடித்து உடைக்கிறது தான் பார்த்துருக்கோம். அவங்க முதலீடு போட்டு அவங்களுடைய தேவைக்காக, அவங்களுடைய லாப நோக்கத்திற்காக, அவங்களுடைய அந்த மொழி சார்ந்த வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறதுக்காக அந்த மொழியில பெயர் பலகை வைத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்க அந்த பெயர் பலகையை அடித்து உடைப்பதற்கான உரிமையை யார் கொடுத்தாங்க? எனக்கு யார் தம்பி கொடுக்கணும்? என்னுடைய தாய் நாட்டில், என்னுடைய தாய் மண்ணு, நான் பேசக்கூடிய என் தமிழை, என்னை வாழ வைக்கிற தமிழ்நாட்டில் எனக்கு யார் உரிமை கொடுக்கணும்? நான் யார்கிட்ட போய் கேட்கணும்? நான் வாழுகிற இந்த வாழ்க்கை, இந்த போராட்ட களம் அனைத்துமே இந்த தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தான் போராடுகிறேன். நான் இந்த உயரையெல்லாம் நான் பெரிதாக நினைப்பதில்லை. ஏனென்று சொன்னால் நான் ஐயா பிரபாகரன் அவர்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டேன், வீரப்பன் ஐயாவை தலைவராக ஏற்றுக்கொண்டேன், தமிழரசன் கலிய பெருமாள் ஐயாவை நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டவன். அதனால் நான் யாரையும் கேட்க வேண்டும் என்று எனக்கு அவசியம் கிடையாது. சரிங்கண்ணே. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நீங்க இருக்கக்கூடிய இந்த ஈரோடு பகுதியிலேயே பெரும் நிறுவனங்கள், அதுவும் ஜவுளி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த SPP சில்க்ஸ், பரணி சில்க்ஸ், இந்த பெரும் நிறுவனங்கள்ல நீங்க அதிகமாக போய் கேட்டது கிடையாது. அதிகமாக பார்த்தோம்னா வடமொழி சார்ந்த அந்த இந்திக்காரங்களை தான் நீங்க அதிகமா இது பண்றீங்க. ஏன் நீங்க இந்த மாதிரி பகுதிகளில் நீங்க போய் கேட்க மாட்டீங்க? அதுவும் தமிழர்கள்ல முக்கியமா தமிழர்களும் இந்த மாதிரி பெயர் பலகையை ஆங்கிலத்துல வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க இது வரைக்கும் நீங்க கேட்கல. ஆனா வடமாநிலத்தவர்கள் மட்டும் குறிப்பிட்டு நீங்க இப்படி செய்யறது என்ன காரணம், என்ன நோக்கம்னு? இல்ல அதாவது நீங்க தவறான ஒரு கருத்துக்களை நம்ம மேல சொல்றீங்க. இப்ப ஒரு பெருந்துறை நெடுஞ்சாலைத்துறையில ஒரு மிகப்பெரிய உணவகத்துல வெறும் ஆங்கில பெயர் தான் இருந்தது, அங்க தமிழ் பெயர் இல்லை. நீங்க சொல்ற SPP நிறுவனத்தினுடைய பெரிய நிறுவனம் அந்த பெருந்துறை நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கிற பெரிய உணவகம் தான். அதையும் நான் போராடினேன், அதுக்கு நான் எதிர்த்து நான் போராடி இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருந்துறை சுங்கச்சாவடி பக்கத்தில் பாருங்க, இருக்கிற 6 கடையிலுமே இங்கிலீஷ் தான் இருக்குது, ஆங்கிலம் தான் இருக்குது, தமிழ் இல்லை. அந்த கடையுமே எதிர்த்து நான் போராடி தான் இருக்கிறேன். SPP சில்க்ஸ் என்ன, VP சில்க்ஸ் என்ன, PPP சில்க்ஸ் என்ன, எனக்கு என்ன? என்னுடைய தாய்மொழி தமிழ் பெயர் இல்லை என்றால் அது எந்த அந்தானி அம்பானி எவனாக இருந்தாலும் நான் களத்தில் இறங்கி போராடி எனது தாய்மொழி தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காக போராடுவேன். அதெல்லாம் சமரசமின்றி போராடுவேன். இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறவர்கள் யார் என்று கேட்டால் உத்தரப்பிரதேச தலைவராக கொண்டவர்கள், குஜராத்தை தலைவராக கொண்டவர்கள், ஆங்கிலேயர்களை தலைவராக கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த கருத்தை முன்வைக்கிறார்களே தவிர உண்மையான மானமுள்ள தமிழுக்காக பிறந்தவர்கள் யாருமே இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதும் இல்லை, இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் நான் அதை பற்றிலாம் நான் கவலைப்படுவதில்லை. என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை சிறிய நிறுவனம், பெரிய நிறுவனம், எந்த நிறுவனமாக இருந்தாலும் அடித்து உடைத்து எனது தாய்மொழி தமிழை அரியணை ஏற்றுவேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரிண்ணா. இது வரைக்கும் இந்த பெயர் பலகை மாற்றத்திற்காக நீங்க முன்னெடுத்த போராட்டங்கள் என்னென்ன? நான் இந்த ஒரு 3 ஆண்டு காலமாகவே கடுமையான போராட்டத்தை நான் முன்னெடுத்திருக்கிறேன். கடுமையான போராட்டம். நான் எங்கேயாவது வாகனத்தில் என் குடும்பத்தோடு செல்லும் போது என்னை தாக்குவதற்கு முயற்சி செய்வது. இந்த கர்நாடகாவிலே பார்த்தீங்கன்னா இப்பொழுது பக்கமாக பார்த்து கொண்டிருந்து சொன்னால் இந்த கர்நாடகாவிலிருந்து வரக்கூடியவர்கள் கன்னடன் வெறி உடித்தவன் கொடியை கட்டி கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் உலா வந்து கொண்டிருந்தான். அந்த கொடியை கழட்டுடா என்று சொல்லி அதையும் முறியடித்து வெற்றிகரமாக இங்கே கொடியை கட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டேன்.
இங்கே மலையாளிகள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32 லட்சம் பேக்கரிகள் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே. அவர்களும் தமிழை பயன்படுத்துவதில்லை, ஆங்கிலத்தில் தான் பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் அனைத்து இதுவுமே என்னுடைய மொழிகள் எந்தெந்த புறக்கணிக்கப்படுகிறதோ, எந்தெந்த இனவாசிகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நான் போராடிய காரணத்திற்காக நான் குடும்பத்துடன் உறவினருடன் போகும்போது என்னோட காரை இடித்து தள்ளுவதற்கு, என்னை பலமுறை என்னை அடிப்பதற்கு முயற்சி செய்வதற்கு நிறைய முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி அம்மாவுங்கிறோட வார்த்தையை புதுசாக அம்மாவை சொல்லிலாம் திட்டுவான். அப்பாவை புது வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவான். அதற்கெல்லாம் நம்ம ஒருபோதும் அஞ்சுவதில்லை. அடக்குமுறைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா, பெரிய பெரிய நிறுவனம், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய அவன்லாம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் அப்படி இப்படி உனக்கு மேலே ஆள் இருக்குது நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு நாங்கள் போட, நான் வந்து உயரையும் தன்னுடைய மயிருக்கு சமமாக என்று நினைப்பவன். என்னோட தாய்மொழிக்காக உயரை விடுவதற்கு நான் வந்து தயாராக இருக்கேன்னு என்ன பண்ணுறேன் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லிடுவேன். அதெல்லாம் நான் யாருக்கும் பயப்படுவதில்லை. போலீஸ்களும் அடக்குமுறைகள் தான். போலீஸ்களும் கொஞ்சம் சில இடங்களிலே அடக்குமுறைகளும் இருந்திருக்கிறது. பல வழக்குகள் என் மீது இருந்திருக்கிறது. 2-3 வழக்குகள் நான் வாங்கி கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் நான் நீதிமன்றத்தில் வாயிலாக முறியடித்து விட்டு இன்று வெற்றிகரமாக என்னுடைய தாய்மொழி தமிழுக்காக நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து களமாடுவதற்கு நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். அது இப்போ இந்த இந்த விஷயத்துக்காக நான் போராடும் போது எனக்கு வந்துட்டு கொலை மிரட்டல் அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா? குறிப்பிட்ட விஷயம் என்று சொன்னால் 2-3 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, சங்கிரி சுங்கச்சாவடி தாண்டி சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அங்கே வந்து மகுடஞ்சாவடிக்கு என்கின்ற முன்னாடி ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தபா ஒன்று இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா 2 முறை 1 முறை 2 முறை நான் வந்து தமிழிலே போட வேண்டும், தமிழிலே பெயர் போட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவன் அதை என்னுடைய பொறுப்பாளர் அங்கே இருக்கும்போது நான் எவன் வந்து கேட்டாலும் நான் தமிழ் பெயரை நான் போட மாட்டேன், என்ன பண்ணுகின்றோ பண்ணிக்கிட்டு சொன்னான். உடனடியாக எங்கள் பொறுப்பாளர்களை அழைத்து கொண்டு நான் அங்கே போய் உடனடியாக அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 மில்லியன் அந்த காணொலி போயிருக்கும், பார்வையாளர்கள் பார்த்துருப்பார்கள். அந்த காணொலி நான் இறங்க உடனே நான் வாகனத்தை விட்டு இறங்கணும் என்று சொன்னால் வந்த வேகத்திற்கு வேட்டியை மடித்துக்கொண்டு அடித்து போர்டை கீழே தள்ளிவிட்டு அவனையும் நான் சட்டையை பிடித்து என்னை வாடா போடான் என்று சொன்னதற்காக அடிக்க போனேன். வார்த்தைகள்லாம் பேசியிருக்கிறான் என்னோட பொறுப்பாளர், அதனால அடிக்க போனேன். பிறகு என்னை அந்த மாதிரி நான் செய்த பிறகு ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், நான் அந்த வழியாக என் குடும்பத்தாரோடு போகும்போது என்னை வழிமறித்தார்கள். என்னுடைய வாகனத்தை எல்லாம் தொடர்பெண்ணெல்லாம் வைத்துக்கொண்டு, என்னோட புகைப்படம்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு, என்னோட கார் வாகனத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு என்னை வந்து திட்டமிட்டு என்னை வந்து பழிவாங்குவதற்கு, என்னை மேல் தாக்குதல் நடத்துவதற்காக என்னிடம் இது பயணித்தார்கள். என்னை அங்கிருந்து சேலம் வரமே என்னை துரத்தி கொண்டே தான் வந்தார்கள். ஒரு 2-3 கார்களிலே என்னை துரத்தி கொண்டு தான் வந்தார்கள். அந்த காரிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தி எழுதி வைத்து, சிவப்பு கொடியிலே இந்தி எழுதி வைத்து இப்படி அந்த மதம் சார்ந்த கொடிகள் இருந்தது. நான் உடனே என்னுடைய நிர்வாகிகளை நான் அழைத்து என்னுடைய பாதுகாப்புக்காக நான் பத்திரமாக நான் சென்று விட்டேன். அந்த மாதிரி நிகழ்வுகள் மிகவும் அது ஒரு அச்சமான ஒரு நிகழ்வு. ஏனென்ற குடும்பத்தோடும் நம்ம சென்று கொண்டிருக்கும்போது நம்மளை அச்சப்படுத்து என்று சொன்னால் பரவாயில்லை, குடும்பத்தோடும் வருவர்களும் கொஞ்சம் பயப்படுகிற மாதிரி அச்சப்படுத்துகிற மாதிரி என்று பண்ணார்கள். அதை நாங்கள் கடந்து சென்று விட்டேன். சரிங்க. இந்த தமிழில் பெயர் பலகை இதையும் தாண்டி தமிழ் தேசிய களத்தில் நீங்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் என்னென்ன? பல போராட்டங்கள் இருக்கிறது. காவேரி பிரச்சனையிலே தமிழர்களை அடித்து, அம்மாவை தங்கையை எல்லாம் சித்திரவதை செய்து, மார்பகம் படுத்தி, பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் செய்தபோது அங்கே நடந்து கொண்டிருந்த அந்த செயலை நான் பார்த்து மிகவும் மனவேதனை அடைந்து, இங்கே சித்தோடு பகுதியிலே நானும் கர்நாடகா வண்டியை மறித்தேன், நானும் கர்நாடகனை அடித்தேன். அந்த காணொளி என் மீது, அந்த காணொளியும் நான் அப்பொழுதெல்லாம் பதிவு செய்யவில்லை. அந்த கேரளாவில் முல்லை பெரியார் அணை பிரச்சனை நடந்தபோது இங்கே 2-3 கேரளா மலையாளி பேக்கரிகளை, ஐயங்கார் கேரளா மலையாளி பேக்கரிகளை முற்றுகையிட்டேன், வன்மையாக கண்டித்தேன். ஆந்திராவிலே 20 பேர் தமிழர்களை சுட்டுக் கொன்ற தெலுங்கர்களை இங்கே வரக்கூடிய வாகனங்களை மறித்தேன், அவர்களையும் நான் அடிக்க செய்தேன். இது போன்ற தமிழர்களுக்கு எங்கெங்கெல்லாம் அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழ் தேசிய பாதைகளில் எதை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ அந்த பாதைகளை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன். தமிழுக்காகவும், தமிழ் இனத்துக்காகவும், தமிழ் மக்களுக்காகவும் நான் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பேன். என்னோட தமிழ் தேசிய பாதைகள் இது என்று சொல்ல முடியவில்லை. இந்த போராட்டம் அந்த போராட்டம் என்று சொல்ல முடியாத சூழ்நிலையில் எனது போராட்ட காலம் மிகவும் நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாதைகளும் பெருசாக இருக்கிறது. அதனால் எண்ணற்ற போராட்டங்கள் இருக்கிறது. எண்ணற்ற போராட வேண்டிய சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். சரிங்கண்ணா, இப்போ 2026 அரசியல் தேர்தல் காலம் வந்துருச்சு. இந்த தேர்தல் காலத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? என்னுடைய நிலைப்பாடு என்று சொன்னால், தமிழுக்காகவும், தமிழ் மக்களுக்காகவும், தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இங்கே தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகளை முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அனைத்து கடைகளிலுமே, விளம்பரப்பலையிலுமே தமிழ் பெயர் இருக்கப்பட வேண்டும். இங்கே தமிழர்களுக்கான அனைத்து உடனடியான அனைத்து தேவைகளையும் யார் பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் வருகிற 2026 தேர்தலே
இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதை விரைவில் எங்களுடைய கட்சியினுடைய கூட்டம், விரைவில் செயற்குழு கூட்டம் கூட இருக்கிறது. அதிலே நாங்கள் கூடி முடிவு செய்வோம். சரிங்கண்ணா, அப்போ தமிழ்னு சொல்றீங்களே, இந்த தமிழ்நாட்டுல இப்ப ஆளுகின்ற ஆட்சி இந்த தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் என்ன செய்திருக்கிறது உங்களுடைய பார்வையில? என்னுடைய பார்வையில் இதுவரைக்கும் இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவர்களுக்கு அதற்கு முன்னாடி நான் எதிராகத்தான் இருந்தேன். அவர்களுடைய செயல்பாடுகளை நான் எதிர்த்து போராடி கடுமையாக போராடினேன். ஆனால் நான் இந்த 3 ஆண்டுகள், மே 18 வந்தால் எனது 3 ஆண்டுகள், எனது கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 4ஆம் ஆண்டு தொடங்க இருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளிலே சில பேர் இங்கே வந்து தமிழுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று குரலில் பதிவு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 ஆண்டுகளில் உங்களுக்கே தெரியும், கடுமையான போராட்டம், களத்தில் இறங்கி களமாடுகிற ஒரே தலைவர் என்று சொன்னால் அது நான் தான். அந்த வகையிலே என்னுடைய காணொளி இங்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த காணொலியை பார்த்த பிறகுதான் அனைத்து தமிழ் பெயர்கள் கடைகளிலுமே தமிழ் பெயர் கட்டாயமாக இருக்கப்பட வேண்டும் என்பதனுடைய சட்டத்தை என்னுடைய காணொலி பார்த்து தான் அவர் தெரிவித்திருக்கிறார். நான் நீண்ட காலமாக போராடிய பலனாக எனக்கு அந்த பலனை வெற்றியும் அவர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஐயா அமைச்சர் சாமிநாதன் அவர்களுமே இன்னும் நான் கடுமையாக போராடுகிற இந்த போராட்ட வீரியக்களம் இன்னும் அவருக்கு தொடர்ந்து அவருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சென்று கொண்டே இருப்பதனால் கடுமையாக சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே மாவட்ட செயலர்கள், ஆட்சியாளர்கள், நகராட்சி ஆணையர்கள் அனைவருமே தமிழ் பெயர் இருக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக எங்களுடைய போராட்ட களத்தை முன்னிறுத்தி அதுக்கு உண்டான இதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டம் வந்து தமிழ்தான் பெயர் பலகை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த சட்டம் இப்ப வந்தது கிடையாதுன்னு. ஏற்கனவே இந்த தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த சாமிநாதன் அவர்கள் போன வருடம் ஏப்ரல் 20ஆம் தேதி இதே தேதி அன்னைக்கு தான் இந்த அறிக்கையை வெளியிட்டாரு. இப்ப 1 வருடம் காலம் ஆயிப்போச்சு. இப்ப வரைக்கும் அந்த நடைமுறைக்கு வந்திருக்கா, அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கான்னு கேட்டா கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஏன்னா இந்த பாதையில் நம்ம போறப்ப எத்தனை பெயர் பலகை பாக்குறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஆனா இப்போ இந்த மாவட்ட கலெக்டர் போட்டிருக்காங்கல்ல, இந்த சட்டம் மட்டும் நிறைவேறும், நடைமுறைக்கு வந்துரும் சொல்லிட்டு நீங்க எப்படி உறுதியா நம்புறீங்க? உறுதியா நம்புறோம். ஏன்னா சாமிநாதன் ஐயாவாகட்டும் முதலமைச்சராகட்டும் 3 ஆண்டுகளும் அவர் ஞாபகத்திலே இல்லை. அவர்கள் தமிழ் பெயர் கடையில் தான் இருக்க வேண்டும் என்று யாருமே ஞாபகப்படுத்துவதற்கு ஆள் இல்லை. தமிழ்நாட்டில் போராடுவதற்கு, சரியான பலத்தில் இறங்கி போராடுவதற்கு ஆள் இல்லை. அப்பொழுது ஒவ்வொரு கடையாக அடித்து உடைத்து ஒவ்வொரு இடமாக நாங்கள் வந்து போராட்டத்தை வீரியப்படுத்தும் போது நாளைக்கு அந்த பெயரை நாங்கள் தான் எடுத்துக்கொள்வோம். தமிழுக்காக போராடிய பெயர் ஜனநாயக எழுச்சி கழகம் பெற்றுக்கொள்ளும் என்ற அவருக்கு அந்த எண்ணம் தோன்றியது கூட அவர் உடனடியாக இப்போ அறிவித்திருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் இந்த ஆளுகிற ஆட்சியாகட்டும் இல்லை அடுத்துக்கிறது வருகிற ஆளுகிற ஆட்சியாகட்டும் யாராக இருந்தாலும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்போம். ஒவ்வொரு கடையும் ஏறி இறங்கி போராடி கொண்டே இருப்போம். ஒவ்வொரு அரசுக்கும் நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்போம். இந்த நாங்கள் அழுத்தம் கொடுக்கறதுக்கு அந்தந்த அரசு கட்டாயமாக தமிழ் பெயர் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பை அமைச்சர் சாமிநாதன் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதற்கு ஒரே காரணம் நீங்கள் சொன்னது போல் 1970 காலகட்டத்திலே, 90 காலகட்டத்திலே, 80 காலகட்டத்திலே இந்த அரசாணை நிறைவேற்றி இருந்தாலும் கூட இவர்கள் அனைவரும் கோமாவிலே இருந்தார்கள். அவர்களை கோமாவில் இருந்து தட்டி எழுப்பி இந்த சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் ஜனநாயக எழுச்சி கழகம் அமல்படுத்தி விடும், ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து அவர்கள் அமல்படுத்தி விடுவார்கள் என்கின்ற அச்சம் கூட இருக்கலாம். அதனால் அவர்கள் இந்த இதை அறிவிப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரிங்கண்ணா, கடந்த காலத்துல இப்போ நீங்க தமிழ்னு பேசுற இந்த தமிழை ஊட்டி வளர்த்தவர் சீமானண்ணன். உங்களுக்கு கடந்த காலத்துல நான் சீமானண்ணன் கூட தான் பயணிச்சிருக்கீங்க. அவரை பற்றிய உங்கள் கருத்து? அவரை பற்றிய நம்மளுடைய கருத்து வந்து அண்ணன் மிகச்சிறந்த, ஆக சிறந்த ஒரு கள போராளி. நாங்கள்லாம் இந்த அளவுக்கு போராடுவதற்கு உண்டான காரணம் அவர் என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் கொடுத்த அந்த குரலும் அவர் கொடுத்த அந்த ஒரு இருந்தால் எங்களுக்கு ஒரு உத்தியோகமாக இருந்தது. ஆனால் நாங்கள் இந்த களத்தில் இறங்கி போராடுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்று சொன்னால் நாங்கள் தமிழ் மீது வைத்திருக்கிற பற்று, தமிழ் மீது வைத்திருக்கிற உயரையும் எங்களுடைய உயரையும் விடுவதை பெருசாக நினைப்பதால் நாங்கள் போராடுகிறோம். அண்ணன் வந்து அனைத்து தமிழ் தேசியவாதிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அனைத்து எங்களை போன்ற சிறு சிறு அமைப்புகளெல்லாம் இணைந்து அவர் வந்து பேசி அனைவரையுமே ஒன்றிணைந்து செயல்பட்டால் அவருக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. இல்லை என்றால் இன்னும் கடுமையாக போராட்டத்தை அவரை சந்தித்து போராடி அதுக்கப்புறம் தான் அவர் வெற்றி பெறுவார். அதனால் அனைத்து தமிழ் தேசியவாதிகளையும் சிறியவர் பெரியவர் என்று பாராமல் அனைவரையும் ஒன்று இணைத்து அண்ணன் ஒரு முறையாவது பேசி முடிவெடுத்து அவரோட பயணிப்பதற்கு அவர்தான் வாய்ப்பு தர வேண்டும். நாங்கள் வாய்ப்பு கேட்கக்கூடாது. நாங்கள் வாய்ப்பு கேட்டும் எங்களை நிராகரித்து விட்டார். அதனால் மீண்டும் நாங்கள் வாய்ப்பு கேட்பதில்லை. அவரே எங்களுக்கு அழைப்பார் என்று நாங்கள் காலம் காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் அவர் கூப்பிட்டார் என்றால் நாங்கள் செல்வோம். சரிங்கண்ணா, இப்போ தமிழ்நாட்டுல பிற மாநிலத்தவர்கள் வந்து இங்க தங்கி வேலை செய்யறாங்க, ஒரு நிறுவனம் தொடங்குறாங்க, அவங்களை எல்லாம் இங்கிருந்து விரட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல தமிழ்நாட்டுல இங்க அவங்களும் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? தம்பி, நாங்க வந்து விரட்டணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை.
தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் விரட்டி படிக்க வேண்டும் அப்படி என்பது பார்த்தோம்னா பெங்களூரு இல்ல நான் சொல்லி முடிச்சு விடுகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். கன்னடனை விரட்டி அடிப்பேன், வடமாநிலத்தவரனை விரட்டி அடிப்பேன், மலையாளியை விரட்டி அடிப்பேன். இதுல கன்னடனும் மலையாளியும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வடமாநிலத்துக்காரரை விரட்டி அடிப்பேன். நீ இருக்கான போயிரு போட, என்னடா உனக்கு மயிறு வேலை அடிப்போட குஜராத் போடா ஏண்டான்னு கேளுங்க. சொல்லுங்க. தேவாரண்யத்தில் என்னோட மீனவ பெண்ணை கற்பழிச்சதுன்னா நாங்கள் ஒரு நாட்டில் வாழ்றோமே, தமிழை வந்து கற்பழிச்சோமா? குஜராத்தில் வாழ்றோம்ல தம்பி, உத்தரப்பிரதேசத்தில் வாழ்றோம்ல தம்பி, தமிழை வாழ்றான்ல. நீங்கள் கேட்குறீங்களே, தமிழை வாழ்றான்ல, தமிழை உத்தரப்பிரதேச பெண்ணை கற்பழிச்சானா கொன்னானா? குஜராத்தை வாழ்ற குஜராத்திய தமிழை கற்பழிச்சு கொன்னானா? இங்கே தமிழ்நாட்டில் சேலத்தில் இரும்பு ஆலையை குத்தி கொலை பண்ணி பணத்தை திருடிட்டு போனானா? திருப்பூரில் தமிழனை நீ வடமாநிலத்துக்காரன் அடிக்கிறானே, குஜராத்தில் தமிழை வடமாநிலத்துக்காரன் அடிச்சிருக்கானா? சொல்லுங்க. இங்கே இதே குமராபாளையத்தில் கண்டக்டர், பஸ் கண்டக்டரை வந்து சட்டையை பிடிச்சி டிக்கெட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வடமாநிலத்துக்காரன் அடிக்கிறானே, அறிவில்லாத முட்டா பையன். குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தமிழன் குஜராத்திய உத்தரப்பிரதேசத்தை அடிக்கிறானா? அடிப்பதில் இல்லை. அப்போ உனக்கு இந்த தைரியம், இந்த மயிறு உனக்கெல்லாம் யாரா கொடுத்தது? நீ இங்கே வருவ, என்னோட மீனவ பெண்ணை கற்பழிப்ப, இங்கே என்னத்த பொருள் நீ தமிழ் பேர் வைக்க மாட்ட, கேட்டா நீ எல்லாத்தையும் அடிக்க வருவ, கொலை ஒண்ணுவ, குத்துவ, பான்பராக் போடுவ. இன்னைக்கு திருப்பூர் என்னோட நாடும்ப, கோயம்புத்தூர்ல என்ன அடிப்பேன், குமராபாளையத்தில் நடிப்பேன். உன்னை பார்த்துட்டு நாங்கள் இருக்கணுமா? இதுக்கு விடக்கூடாது. இதுக்கு மேலேயும் இந்த நாய்களை விட்டம் என்று சொன்னால், ஈழத்தில் நடந்தது போல 2040 மீண்டும் ஒரு போர்கள் வரும். அதிலே வடமாநிலத்துக்காரன ஆயுதம் ஏந்தி, துப்பாக்கி ஏந்தி, கத்தி ஏந்தி தமிழனை அடித்து அம்மனமாக ஓட விட்டு தன்னுடைய அம்மாவையும் தங்கையும் பாலியல் வன்கொடுமை செய்து இந்த நாட்டை அபகரிக்கக்கூடிய திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று 17ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையம் பகுதியிலே கஞ்சா போதையில் 2 வடமாநிலத்துக்கார நாய்கள், பேய்கள், பிசாசுகள், எரும மாடுகள், படிப்பறிவு இல்லாத முட்டா பயலுகள் வீட்டுக்குள்ளே சென்று ஒரு தமிழ் பிள்ளைகளை, ஐயாவையும் என்னுடைய அம்மாவையும் கத்தியால் குத்தி கொலை செய்து 10 பவுன் நகையும் பணத்தையும் திருடி சென்று விட்டான். இந்த வேலையை தமிழன் குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான் போன்ற நாடுகளிலே தமிழன் செய்கிறானா? இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நாய்களை நாங்கள் இதுக்கு மேலே வைத்திருக்க விருப்பம் இல்லை. நீ கிளம்பு, இருக்காதடா, தமிழன் இருக்காத. நீ என்னைக்கு நீ வந்து வீடு பூந்து என்னோட தமிழனையும் என்னோட பாட்டியும் என்னோட தாத்தாவையும் அறுத்து நீ கொலை பண்ணிட்டு போறியோ, நீ இனிமேல் இருக்க வேண்டாம், இருக்கக்கூடாது. 6 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளை இதை கற்பழிக்கிறானே, நாங்கள் கற்பழிக்கிறோமா? நாங்கள் கொன்னோமா? இல்லை. அதனால் நாங்கள் வடமாநிலத்துக்காரனை இந்தி வெளியேறு, வடமாநிலத்துக்காரனே வெளியேறு, விரட்டி அடிப்போம், இந்திக்காரனை விரட்டி அடிப்போம், வாழ வைப்போம் தமிழனை, வாழ வைப்போம், ஆள வைப்போம் தமிழனையே ஆள வைப்போம். தமிழ்நாட்டில் அங்கே கன்னடையில் வாழுகிற தமிழனை ஒருத்தனை அடித்து நீ காணொலி இங்கே எனக்கு அனுப்பு. இங்கே 10 கன்னடனை அடித்து உனக்கு நான் ரிட்டன் காணொலி அனுப்பவில்லை என்று சொன்னால் மீசையை ஒரு பக்கம் மீசையும் எடுத்துக்கிறேன், என்னோட அரசியல் வாழ்க்கையை நான் விட்டு விடுகிறேன். அப்ப நீ அடிப்ப, நீ கொட்டுவ, நாங்கள் அரசு, ஆளும் கட்சி, நாங்கள் வந்து பயம், நாங்கள் வந்து அரசாங்கத்தை மதிக்க வேண்டும், அடிபணிய வேண்டும். நீ வந்து தமிழக அடிச்சு உனக்கு துரத்துவான். நாங்கள் இங்கே வந்து நாக்கு தொங்க போட்டு செருப்படி உங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்கணும். அப்படி வாடுறது உயிர் வாடுறது தேவையில்லை, செத்து போயிடலாம். அவன் கையில் அடித்தான் நாங்கள் கையில் அடிப்போம், அவன் கம்பு அடித்தா நாங்கள் கம்பு அடிப்போம், அவன் துப்பாக்கி எடுத்தால் நாங்கள் அணுகு. அதில் எந்த மாற்றமும் இல்லை, செய்வோம், சிறப்பாக செய்வோம். அதில் எந்த ஒரு மாற்றம் கருத்தும். எதிர்த்து அடிக்கிற ஒரு மானமுள்ள தமிழனுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்துங்கள், செலுத்தி அவனுடைய சட்டமன்றத்துக்கு செலுத்துங்கள். அதனால் திருப்பி அடிக்கும் வரை உன்னை திருப்பி அடித்து கொண்டுதான் இருப்பார்கள். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் தமிழனுக்கு, மானமுள்ள தமிழனுக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்கணும். இதே இந்த பீடா வாயின, இந்த வடமாநிலத்துக்காரன் பீடா வாங்கி என்ன பண்றான்? ஒரு பீடா போட்டு, ஒரு பான்பராக்கு போட்டு, ஒரு ஆன்சை போட்டு, ஒரு கஞ்சா கொடுத்துட்றான். வடமாநிலத்தவர்கள் அங்க வேலை இல்லைங்கிறதுனாலதான் இங்க வராங்க. இங்க வரதுனாலதான் இது போன்ற சம்பவங்கள், கற்பழிப்பு, கொள்ளை முயற்சிகள் நடக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா வந்தேரிகளை தமிழை விட்டு கொடுக்கும் வந்தேரிகளே, இதற்கு ஒரே தீர்வு உங்களுடைய பார்வையில இதுதான் தீர்வுன்னு நினைக்கிறேன். என்ன